இப்போது நான் ஒரு சின்ன கோலம் தாங்க போட போகிறேன். அப்படியே போட்டுகிட்டே வர்றேன் நான். இது ஒரு 6 புள்ளியில் இடுக்கு புள்ளியில் கொண்டு வந்து ஒன்றில் நிறுத்துகிற ஒரு நல்ல அழகான ஒரு தாமரையில் விளக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கோலம். இது எவ்வளோ தான் நம்ம படிச்சிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் இந்த வாசலில் கோலம் போடாட்டினா அதுக்கு சிறப்பே இல்லைங்க. பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு விளக்கு மாதிரி போட்ட வேண்டியதுதான். இது ஒரு விளக்கு எரியிற மாதிரிங்கிறது. வெள்ளிக்கிழமைக்கு வாசலில் போட்டுடலாம். என்ன தான் படிச்சிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் நாம் வாசலில் கோலம் இல்லைன்னா நல்லா இருக்காது. பெரும்பாலும் சிமெண்ட்டு கலம் போட்டாலும் அதில் போட்டுருங்க. இந்த சாணம் தெளித்து போடுறது ரொம்ப சிறப்பு தான். இது ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. அவ்வளோதான். இது ஒரு மாடல். இது பார்த்திங்கன்னா அந்த இதில் அப்படியே இந்த தாமரையில் விளக்கு இருக்கிற மாதிரி இது. இந்த கோலம் போடுறதுலையே பல நன்மைகள் நமக்கு உடம்புல கிடைக்குதுங்க. ஃபஸ்ட்டு இந்த விரலில் இழுக்கிறோம் பார்த்திங்களா, அதன் மூலம் நரம்புகள் மூளை வரைக்குமே எட்டுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு இந்த விரல் நுனியில் இருக்கிறதுனால அப்படி கிடைக்கும். அப்புறம் இடுப்பு குனிஞ்சு பண்ணுறோம் பார்த்திங்களா, அதில் தண்டுவடமும் நல்லா மூமெண்ட்டு கொடுக்கும். நம்ம ஒரு நிலையில் மனசை நிறுத்தி அது போடும். அது ஒரு யோகா மாதிரி. இதெல்லாம் நம்ம காலையில் செய்யும்போது நமக்கே ஒரு உற்சாகம் இருக்கும். அந்த வாசலில் கோலம் இருந்த வீட்டை பார்த்தாலே நமக்கு தெய்வீகமாக தெரியும். கோலம் போடுறதுனாலே என்னமோ மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் பெண்கள் இப்போ யாரும் அதை பயன்படுத்துறதில்ல. எல்லோரும் கோலம் போட பழகிக்குங்க. அப்பப்போ அந்த கன்னி பொங்கலப்பெல்லாம் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். அதுக்காவது போட்டுக்கிட்டு பண்ணுங்க. ஒரு நாளைக்காவது வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வீட்டில் கோலம் போடணும்னு அதை பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நமக்கு. இன்னும் மற்றவங்களும் பாராட்டுவாங்க. கலர்லாம் கூட தினம் அடிக்க வேணாம். பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி பண்டிகை காலங்களில் மட்டும் கலர் அடித்தா போதும். இதை கொஞ்சம் நல்லா திருத்தமாகவே போட்டுக்குங்க நீங்கள் போடும்போது. இதில் தாங்க விளக்கு தாமரையில் விளக்கு எரியிற மாதிரி ஒரு கோலம். ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக உள்ளது தான். இதையெல்லாம் போட்டுருங்க. நானுமே எம்ஏ பண்ணியிருக்கேன். பிஎஸ்சி டிகிரி முடிச்சுட்டு எம்ஏ தான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இதெல்லாமும் பண்ணிவிடுவேன். நான் வேலைக்குன்னு அனுப்பலை எங்கள் வீட்டில். எல்லாமே நல்லபடி பண்ணிவிடுவேங்க. அந்த மாதிரி எல்லோரும் கோலங்களை போட்டுருங்க, பார்த்துக்குங்க. இதில் ஒரு சின்னதாக அந்த வாசப்படிக்கு மேலே ஒரு இது வச்சிடலாங்க. இந்த மாதிரி போடும்போது நல்லாயிருக்கும். நிறையா பேருக்கு நிறையா கோலங்கள் போடுறாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்தை நான் போட்டு வைக்கிறது. ஆனால் நிறைய கோலங்களை அப்பப்போ எழுதிடுவேங்க. இப்போது இந்த வாசல் படிக்கும் பக்கத்தில் 2 பக்கமும் யூனிஃபார்மாக போட்டால் தான் நல்லாயிருக்கும்.
இதை விட வந்து பச்சரிசி கலந்துக்குங்க. பச்சரிசிலே போட்டாலும் நல்லது தான். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதோடு சேர்த்து கல் மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த எறும்புகள் வந்து அந்த கல் மாவை தள்ளிட்டு அந்த மாவை மட்டுமே பிரித்து எடுத்துகிட்டு போவாங்க. அப்போனா அவங்க வந்து எவ்வளோ தெரியுது பாருங்கள் அவங்களுக்கு. அப்படிலாம் பண்ணுவாங்க. மாவை அந்த கல் மாவை தனியாக பிரிச்சுட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு நம்ம மாவுலேயே போட்டோம்னா ரொம்ப நல்லது. எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோலங்களை கற்றுக்குங்க. நான் மேலேயே இந்த நம்பர் போட்டுறேன். ரொம்ப நன்றி.